சுமதி, என்னை பத்தி கவலைப்படாத, நீ ஓடு. ஓடு ஓடு சௌமியா ஓடு. வேகமா போ. ஜெயிச்சிட்டா, என் பொண்ணு ஜெயிச்சிட்டா. சௌமியா ஜெயிச்சிட்டா. இங்க பாருங்க, என் பொண்ணு ஜெயிச்சிட்டா. ஏய், சௌமியா ஜெயிச்சிட்டா. சௌமியா ஜெயிச்சிட்டாடா. இந்தாம்மா, இந்த பரிசை வாங்கிக்க. தேங்க்ஸ். இந்தாம்மா, இது உனக்கான பரிசு. அசதிர சௌமியா, பிரைஸ் வாங்கிட்டா என் பொண்ணு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தடுமாறினாலும் அசதிர சௌமியா நீ. சபாஷ் சபாஷ். பாத்தியாமா சுமதி, நீ அம்மா கூடவே இருக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டல்ல. ஆனா உன் அம்மா என்னடான்னா சௌமியா ஜெயிச்ச சந்தோஷத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கா. நீ பரிசு வாங்கினத அவ பெருசாவே நினைக்கல. இப்பவாது உனக்கு புரிஞ்சுதா? சௌமியாவ அப்பா கூட இருக்கிறதுனாலதான் எல்லாத்திலயும் ஜெயிக்க முடியுது. அது மாதிரி உன் அப்பா கூட நீ இருந்திருந்தா நீயும் ஃபர்ஸ்டா ஜெயிச்சிருக்கலாம். என்ன பண்றது? நல்லா இருக்குமா? ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க செய்யற காரியத்தெல்லாம் பார்க்கும்போது சின்ன வயசுலயே நீங்க நிறைய விஷம் சாப்பிட்டீங்க போல இருக்கு. அதனாலதான் இந்த குழந்தைங்களை இப்பவே பிரிக்க பாக்குறீங்க. வாமா, நீ உண்மையிலே ரொம்ப நல்லா ஓடுனடா செல்லம். எனக்கு உன்னை நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்கு. உன் அம்மாவும் இதை நினைச்சு சந்தோஷப்படுவா. வாடா செல்லம், நாம ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? சரி வா. சாமி, அம்மா கிட்ட வாடா. தள்ளுடி. நானும் சௌமியாவும் இப்ப வெளியே போறோம். வா போலாம். எங்க கூட்டிட்டு போறீங்க? எனக்கு நில்லுங்க. சொல்லுங்க. வழி விடுங்க, வழி வழி. எனக்கு நில்லுங்க. என்னங்க சௌமியா, எனக்கு சௌமியா. அப்பாவும் பொண்ணும் எங்கேயோ வெளியில போறாங்க. இப்படி இருக்கணும்னு தானே நீ ஆசைப்பட்ட? என் பொண்ணுக்கு அப்பாவோட பாசம் கிடைக்கலன்னு சொன்ன. இப்ப அவளுக்கு அந்த பாசம் கிடைச்சிருக்கு. அத உன்னால தாங்கிக்க முடியலையா? அது சரி, நீ பயப்படுறதும் ஒரு விதத்துல சரிதான். மகேந்திரன் அவளை வெளியில கூட்டிட்டு போறான்.
ஒருவேளை அவளை திருப்பி கூட்டிட்டு வருவானோ என்னவோ. உன் புருஷனை பத்தி உனக்கு தான் நல்லா தெரியும்ல. உங்களுக்கு எல்லாம் என்னதான் வேணும்? ஏன் இப்படி பண்றீங்க? வேற ஒண்ணும் வேண்டாம். அந்த சௌமியா பொண்ணை கூட்டிக்கிட்டு நீ வேற எங்கேயாவது போயிடு. அதே சமயம் சுமதிக்கு உனக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு எழுதி கொடுத்துரு. அதுக்கப்புறம் உனக்கும் தொல்லை இருக்காது, எங்களுக்கும் நிம்மதியா இருக்கும். இல்ல உன் புருஷனோட புத்தி தான் உனக்கு தெரியுமே. அவன் ரொம்ப யோசிச்சான்னா எந்த நேரத்துல எதை செய்வான்னு தெரியாது. அதுக்கப்புறமா நடக்க கூடாததெல்லாம் நடந்துரும். அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குது, சீக்கிரமா வீட்டுக்கு போலாம் வாங்க. மம்மி சீக்கிரமா வீட்டுக்கு போலாம், எனக்கு பசிக்குது. வாய மூடு. ஏன் எனக்கு தொல்லை கொடுக்குற? சௌமியா திரும்ப வர வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன், எங்கேயும் வர மாட்டேன். மம்மி வீட்டுக்கு வாமா. உன் புருஷனுக்கு அவ்வளவுலாம் தைரியம் இல்ல. சௌமியா ஒண்ணும் செய்ய மாட்டாமா. சௌமியா உன் புருஷனோட இருக்கிறத எல்லாரும் பார்த்திருக்காங்க. அதனால அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா எல்லாரும் உன் புருஷனை தான் குறை சொல்லுவாங்க. நீ கவலைப்படாதம்மா. இவங்க 2 பேரும் ஏன் இப்படி செய்றாங்க தெரியுமா? உன்னை அழ வைக்கணுங்கிறதுக்காக தாமா. வா நம்ம வீட்டுக்கு போலாம். ம்? மம்மி சீக்கிரமா சப்பாத்தி கொண்டு வாங்க. அவங்க இப்பதாம்மா சப்பாத்தி செஞ்சிட்டு இருக்காங்க. அது வரைக்கும் இந்த கொய்யா பழம் சாப்பிடு. இந்த வேண்டாம் பாட்டி, எனக்கு கொய்யா பழம் வேண்டாம். சொன்னா கேட்கணும். வேண்டாம் இங்க பாருமா, நான் சொன்னா கேப்பல்ல. இந்த இடம் சொல்லும். பாட்டி, எனக்கு வேண்டாம், அது எனக்கு பிடிக்காது பாட்டி. ஜிலேபி. இந்த ஜிலேபி சாப்பிடு சாப்பிடு, உனக்கு இது ரொம்ப பிடிக்கும்ல. எடுத்து சாப்பிடு. ஜிலேபி சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம சூரியகாரிய போய் பார்க்கலாம். தேவையில்லாம அவளை நினைச்சு என் பொண்ணு ரொம்ப பயந்து போயிருக்கா. இன்னைக்கு அவளை நேர்லயே பார்த்துடலாம். அங்க போய் அவளை ஒரே அடி. சரி, நீ ஒரு அடி போடு, நான் ஒரு அடி போடுறேன், சரியா? அடிப்பல்ல? சரி பரவாயில்ல, உனக்கு சேர்த்து நானே அடிச்சிடுறேன். ஹலோ, இந்த உங்க அம்மா கிட்ட பேசு. பேசு. நாம எங்க இருக்கோம்னு அவகிட்ட சொல்லு. சௌமி செல்லம் எங்க இருக்க? நீ பத்திரமா தானே இருக்க? சொல்லு சொல்லு, என்ன சாப்பிடுறன்னு சொல்லு. ஜிலேபி. ஜிலேபி சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்க அம்மா கிட்ட சொல்லு நாம எங்க போக போறோம்னு. சொல்லலையா? சௌமி அவர் உன்னை எங்க கூட்டிட்டு போறாரு? சொல்லுமா, அம்மா கிட்ட சொல்லு. நீ பயப்படாத, அம்மா உடனே அங்க வந்துடும். நானே சொல்றேன், கொடு. ஜிலேபி சாப்பிட்டதுக்கு அப்புறம் நானும் என் பொண்ணும் இங்க இருந்து சூரியகாரிய பார்க்க போறோம். நீங்களா ஒரு மனுஷனா? வெக்கமால? அவ சின்ன குழந்தை, உங்களுக்கு அவ என்ன பாவம் செஞ்சா? எனக்கு நான் சொல்றது கேளு. சாப்பிடு சாப்பிடு. காலி பண்ணு.
என்னமா அம்மா, என் புருஷன் இருக்காருல்ல, நம்ம சௌமியாவை சூனியக்காரிக்கிட்ட கூட்டிட்டு போறாராம். பைத்தியக்காரத்தனமா அவர் ஏதாவது செஞ்சுட்டு போறாரு. நான் போகணுமா? நான் என்ன பண்ணுவேன்? என் பொண்ணு அவர் எங்க கூட்டிட்டு போயிருக்காருன்னு தெரியல. நான் உடனே போகணுமா? அவள அவன் எதுவும் செய்ய மாட்டான். நான் சொல்றத கேளுமா, ஒண்ணும் செய்ய மாட்டான். நீ பயப்படாத. நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே ஆகாதுமா.